பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்கள் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுவாங்க. நன்றியை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அன்போடு 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 தான் சொல்லியிருக்கீங்க. நீங்க வேணா எடுத்து பாருங்க, பேச ஒவ்வொரு வார்த்தையும் முடிக்கும் அன்போடு அன்போடு சொல்லுவீங்க. அன்போடு நாங்களும் பரிசீலிப்போம். சிலையோடு கூடிய ஒரு மணிமண்டபத்தை அமைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு, இப்போ அன்பு வந்துட்டு தான் இருக்கு. அன்போடு கேட்டு அமைச்சர் அவர்களுக்கு, முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அறிவித்த அறிவிப்படி உலக பாட்டாளி வர்க்கத்தின் தலைவரும் தொழிலாளர்களின் பாதுகாவலருமாக இருந்த காரல் மார்க்ஸ் அவர்களுக்கு சென்னையிலே சிலை அமைப்பது குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். முதலமைச்சர் கொண்டு வந்த இந்த அறிவிப்புக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல 1952ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றிய திரு மூக்கியாத்தர் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்ற அறிவிப்பையும் நான் வரவேற்பதோடு, உசிலம்பட்டியில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர்களுக்கு பக்கபலமாக சமுதாய ரீதியாக எல்லா சமூகமும் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்பதற்காக வாழ்ந்து மறைந்த திரு பி.கே. மூக்கியாத்தர் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைப்பது, அதில் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் OPS அவர்கள் சொன்னதை போல சிலையோடு கூடிய ஒரு மணிமண்டபத்தை அமைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு, இப்போ அன்பு வந்துட்டு தான் இருக்கு. அன்போடு கேட்டு அமைச்சர் அவர்களுக்கு, முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன்.